ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கவுனி அரிசி வச்சு நம்ம ஈஸியாக எப்படி டயட்டுக்கு சாப்பிட்றதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். இது கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி. இது பழைய காலத்து அரிசி, ரொம்பவே நல்லதுன்னுவாங்க. இதை ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் கொஞ்சம் உப்பு, நிறைய இல்லை, ஒரு 2 கல் உப்பு போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டோம்னாக்கா அது நல்லா வெந்து குழஞ்சி வரும். பாருங்கள், இப்போ அது நல்லா வெந்து குழஞ்சி நல்லா வந்திருக்குது. இந்த ஸ்டேஜ் நான் 4 விசில் விட்டேன், அதனால் இந்த அளவுக்கு குழஞ்சிருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்வீட்டாகவும் காரமாகவும் ஆக்கிக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்றுக்கு நம்ம கருப்பட்டி பாகு ஊற்றிக்கலாம், இல்லை இந்த சீனி போட்டுக்கலாம், சர்க்கரை போடலாம். அதுவும் இல்லைனாக்கா வெல்லம் தட்டி போடலாம், நாட்டு சர்க்கரை கூட போடலாம். பாருங்கள், நான் இதில் கருப்பட்டி பாகு எப்போவுமே ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன். பிள்ளைங்க திடீர்னுட்டுன்னு எதனா கேக்கு வாங்கணுன்னுட்டுன்னு இந்த கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருப்பேன். அது உங்கள் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ ஊற்றிக்கலாம், இல்லை வெல்லமும் போடலாம், சர்க்கரை போடலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கருப்பட்டி போட்டிருக்கேன். ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுடுங்க. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயில் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்குமே நல்லது. இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இதை எடுத்துக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கவுனி அரிசி புட்டு செய்யலாம், தோசை சுடலாம், பின்ன இப்படியும் சாப்பிடலாம். ஓகேவா? இது நான் ஸ்வீட்டாக செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா இப்போது இதை தாளிச்சிடுறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 சீரகம் போட்டு தாளித்து இதில் போட்டுடுறேன். எனக்கு சுகரு, நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு இப்படி எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் தேங்காய் திருவலை போட்டு சாப்பிட்டோன்னா இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு இட்லி, தோசை, பூரின்னு சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். என்னது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.